கொலுசை தேடி வருவா வருவான் நானும் தினம் குரங்கு மாதிரி மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கேன். நான் மாலையே காணுமே. நம்ம கொலுசு வருது. ஹாய். என் கொலுசு உங்ககிட்ட தான் இருக்கா? எஸ் மை டார்லிங். என் கொலுசை கொடுங்க. உன் பேர் என்ன? உன் வீடு எங்க இருக்கு? உங்க அப்பா யாரு? இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. கொலுசு கொடுத்துறேன். ஆஹா, சொல்ல மாட்டேன். அப்ப கொலுசு கொடுக்க மாட்டேன். ஐயோ, என் கொலுசை கொடுங்க. நான் என்ன உன்கிட்ட 5-10 கடனா கேட்டேன்? பேரை தானே கேட்டேன். சொன்ன நான் குறைஞ்சா போயிடுவேன். எங்க அப்பா திட்டுவாரு. கொலுசு கொடுங்க. நானும் பாக்குறேன். ஹீரோல விட்ட கிராம்ஃபோன் ரெக்கார்ட் மாதிரி சும்மா கொலுசு கொடு கொலுசு கொடுன்ட்டு. ஏண்டி இதை விட்டா வேற வார்த்தை உனக்கு தெரியாதா? தயவு செஞ்சு என் கொலுசை கொடுங்க. நான் போகணும். பேரை சொல்ல நான் கொடுக்க மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். இப்படி மரியாதை கேட்டா நீ சொல்ல மாட்ட. உன்னை அப்படியே கட்டி புடிச்சு கன்னத்துல ஒண்ணு கொடுத்து கேட்டாதான் சொல்லுவேன் நினைக்கிறேன். இத வரேன். ஐயோ, உங்களுக்கு என்ன தகராறு? ஐயா, வந்தவன் யாரு? ஒரு மிருகத்தோட தம்பி. அவன் காத்து கூட நம்ம தோட்டத்து மேல படக்கூடாது. அவன் சுவாசிக்கிற காத்தை தான் நாமும் சுவாசிக்கிறோம். அதுக்காக காத்தே வேண்டாம்னு சொல்லிட முடியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க. அவன் வீட்டு மேல பறக்கிற காக்கா குருவி கூட நம்ம வீட்டு மேல பறந்துச்சு சுட்டுடுவோம். ஐயோ, ஐயோ, இந்த நேரத்துல எதுக்கு வந்தீங்க? கொலுசு கொலுசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். போடுங்க, புடிச்சுக்கிறேன். அது காதலுக்கு மரியாதையா இருக்காது கண்மணி. நானே மேல வந்து கொடுத்துறேன். ஐயோ, எப்படி வருவீங்க? அப்படியே பாத்துட்டு எப்படி வரான் பார். கண்ணியின் கடைப்பார்வை காட்டிவிட்டால் மண்ணில் காதலருக்கு LIC பில்டிங்கும் ஒரு கடுகாம். கொலுசை கொடுங்க. சரி, இப்போ பேரை சொல்லு. கொலுசு கொடுக்குறேன். சொல்ல மாட்டேன். அப்ப நானும் தரமாட்டேன். தரலன்னா பரவாயில்ல, இங்க இருந்து போயிடுங்க. இத பாரு, போறத பத்தி ஒண்ணு இல்ல, போயிடுவேன். அப்புறமா நான் போயிட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. வெளியே வந்து எங்க எங்க நெட்டி பாப்ப. அந்த ஏக்கத்துல அப்படியே துரும்ப எழிச்சு போயிடுவ. எழிச்சு போயிட்டு நான் அசிங்கமாடுவேல்ல. இதெல்லாம் தேவையா? நல்லா திங்க் பண்ணி பாரு. எல்லாம் பண்ணி பாத்துட்டே, இப்ப இடத்த காலி பண்ணுங்க. சரி, போறேன். போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒன்னு கொடுத்துட்டு போறேன். ஜஸ்ட் a minute, don't feel. போஸ்ட் பண்ணிடுறேன். என்னது இது? லெட்டரு. வெளியே போஸ்ட் பண்ணா 2 நாள் ஆகும். இதுனா இமிடியேட் சர்வீஸ். படிச்சு பாரு. ஒரு கடிதம் எழுதினேன். அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். ரொம்ப நாளா உன்னை கவனிச்சுட்டு வர்றேன். எப்பவுமே தனியா உட்கார்ந்து எதையாவது யோசிச்சுட்டு இருப்பியே, அதெல்லாம் இதுக்கு தானா? வெடிகுண்டு தயார் பண்ணிட்டு இருக்கியா? இந்த ஊருக்குள்ளேயே அவன் ஒருத்தன் தான் பயங்கரவாதின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நமக்குள்ளேயே ஒரு பயங்கரவாதி இருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, நான் யாரையும் அழிக்கணுன்றதுக்காக இதை தயார் பண்ணல. நம்ம எல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான். என்னங்க இது? வெள்ளைக்காரன் நம்மளை அடிமையா வச்சிருந்த காலத்துல கூட யாரும் காலில் செருப்பு போட்டு நடக்கூடாதுன்னு சட்டம் கொள்ள. ஆனா இந்த படுவாவி, அதுக்கு தீர்வு இது இல்லப்பா. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தலைவர்கள் இருக்காங்க, அரசாங்கம் இருக்கு, போலீஸ் அதிகாரிங்க இருக்காங்க. முதல்ல அவங்க கவனத்துக்கு அதை கொண்டு போவோம். நம்ம ஊர்ல நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் எழுதி ஒரு மனு தயார் பண்றேன். உன்ன மாதிரி குமரிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அது கையெழுத்து போடுங்க. சந்திக்க வேண்டியவங்களை சந்திச்சு செய்ய வேண்டியதை செய்யறேன். உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமிது நாம் இருவர் ஊஞ்சலாடுவோம். என்ன போடுப்பா மாமா, ஜோக்கரே வர மாட்டேங்குதே. வந்துருச்சு. எனக்கு கையாகி போச்சே. காசு போடு.
மிஸ்டர் ராஜதுரை. யாரு கூப்பிடுறீங்க நீங்க? இவர் பேர் தானே மிஸ்டர் ராஜதுரை? யோ, அவன் பேர மறந்து போயிருது. அடுத்தவன் பேரு கேட்டா அப்படியே தெரியும். அது பிறந்த வச்ச பேரு. 7 வயசு ஆச்சு. என்ன ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இப்ப அவர் பேரு பெரிய மனுஷன். எப்படி போட மாதிரி ஜாலரா? கண்டதுங்க கூட பேசிக்கிட்டு நீ காடை போடு மாமா. ஏன்னா வேலைக்காடு சாத்தி வேணும் எத்தனை நாள் சொல்றேன். நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். தம்பி கொஞ்சம் மத்தி போட்டு விடுப்பா. நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். இவனோட தொல்லை தாங்க முடியல. பாத்தி போட்டு கேட்டா மாப்பிள்ள கூட்டிருக்கா இல்லையா? போங்கடா. நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். அது என்னது நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றேன். இப்போ தண்ணி போட்டவன் தான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவேன். தண்ணி நான் போட்டேன், மப்பு உனக்கு ஏறிச்சா? அது நான் 3 எழுத்தையே திருப்பி திருப்பி சொல்றேன். அதுக்கு மேல உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். மாமா அன்னைக்கு கோயில்ல என்ன கும்பிட மாட்டேன், சாமி தான் கும்பிடுவேன் நானு. அவனை என்னமோ பண்ணுமே. அவனை அப்பவே சாமி அனுப்பிச்சல. அவனை தூக்கில் போட்டு கொண்டு மாட்டீங்களா? ஏடா அவனை எரிச்சிய? அவனை நான் புதைச்சிட்டேன். டேய், உன்னை ஒரு நாளைக்கு நான் எரிக்க போறேன். ஃப்ராடு பையல. எரிக்கிற வேற காசு வாங்கிட்டு புதைச்சிருக்கான். சரிவன் சார், அந்த குச்சி கூட சார் 2 சாத்து சாத்துறேன் அவனை. நான் டிஎஸ்பி வந்திருக்கேன். குச்சி கூடப்பா. மாமா அன்னைக்கு ஒருத்தன் கால்ல செரு போட்டு போறான்னு காலை வெட்டினானே, அவன் இப்ப என்ன பண்றான்? என்ன வேணுமா பாவா? கட்டி வச்சு நோண்டி நோண்டி நடந்துட்டு இருக்கிறேன். பேசாமதுக்கு நீ அவன் கோலையே பண்ணிருக்கலாமாப்பா. ஏனப்பா வந்ததுல இருந்து என்னமோ சொல்லுவியா? வந்திருக்கேன்னு ஏன் விட்ட? போர் அடிக்குதா? நான் டிஎஸ்பி வந்தேன். கொள்கையில் உறுதியா இருக்கிற நீ. இந்த டிஎஸ்பி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏப்பா 6 மாசத்துக்கு முன்னாடி எஸ்பி ஒருத்தன் வந்தானே, அவனை என்ன பண்ணும்? அவனை கொன்னு கொல்லப்புறத்துல பதச்சிட்டானே. அது தெரியாம டிவியில காணவில்லைன்னு போடுறாங்களே. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம இருக்குது. போஸ்டிங் கூட வச்சிருக்காங்க. போஸ்டிங் போட்டா 2 பசங்க இருக்காங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன பண்றீங்க நீங்களா? நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். மாமா வாழைத்தோப்பு வடிவு அவளை செட்டப் பண்ணிட்டு வந்துட்டா மாப்ள. தோட்டத்து வீட்டுல இருக்கா. மத்தியானம் வேற பிரியாணி சாப்பிட்டு 2 தூக்கம் தூக்கி இருப்பா. முன்னாடியே சொல்லல. நீ வரக்கூடாதுடா. பாத்தியா வாழைத்தோப்பு வடிவு புல்லட்டு மாதிரி போறான் பாரு. இனி மிலிட்டரியே வந்தாலும் அவனை பிடிக்க முடியாது. புல் மூடுல இருக்கிறான். நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். ஆட போய சாமி, நாம இருக்கிறத பார்க்காம பேசுங்க. தெரியாம பேசுங்க. முக்கியமான வேலைக்கு சாமி. போயிட்டு வரும். நான் அப்பவே சொன்னேன், இவனுங்க மந்திரிங்களையும் மதிக்க மாட்டானுங்க, மனுவையும் மதிக்க மாட்டானுங்க. நீங்க தான் வைராகியமா கூட்டு வந்தீங்க. இங்க எனக்கு கிடைச்ச மரியாதையை பாத்தீங்களா? இது உங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம், எங்களுக்கு பழகி போச்சு. இது உங்க கிராமத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு கிராமத்திலயும் இப்படி ஒரு ரவுடி இருக்கிறான். அங்க அவன் வச்சதுதான் சட்டம், அவன் நடத்துறதுதான் அரசாங்கம். காரணம், அவனுக்கு மேல இடத்துல பெரிய செல்வாக்கு இருக்கு. அந்த தைரியத்துல செய்யறான். இதுக்கு 100 காந்தி வந்தாலும் 100 நேரு வந்தாலும் மாத்தவே முடியாது. வரேன். நீங்களாவது சுதந்திரத்தை வாங்காதீங்க, எடுத்துக்கங்க. என்னம்மா அது? இது ஊரா இல்ல காடா? இன்னைக்கு சுதந்திர நாள்மா. ஜனங்க சுதந்திர கொடியேற்ற தப்பா? அவங்களை எல்லாம் காட்டு தரமா சுட்டுத்தல தானே. காந்தியை சுட்டுக்கொண்ட கோட்சை விட கேவலமா இருக்காமா? ஊருக்கு நடுவுல தான் கொடியேற்றி வச்சுக்கிறது, அது கும்பலனா கைய வெட்டுறது, காலை வெட்டுறது. என்னம்மா அது கொடுமை? என்னையா செய்ய சொல்ற? உன்னை சுமந்த வயிற்றுலதான் அவனையும் சுமந்த. உங்க அப்பா இருந்த வரைக்கும் இந்த ஊரே அவரை கடவுளா மனசுல வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பாவியையும் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கும்பிடல என்ன கொன்னுடுவானேன்னு பயந்துகிட்டு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஏழை பணக்காரன், ஜாதி மதம் சண்டை, இந்த ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கலமா. நான் பேசாம மெட்ராஸ்க்கு போயிடுறேன். அப்படி சொல்லாதப்பா. ஒன்ன நினைச்சுதான் நான் இந்த உசிரியை வச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் இல்ல என்ன, நான் செத்த இடத்துல இந்நேரம் புல்லு முளைச்சிருக்கோம். இருக்கம்மா, ஆனா அண்ணா மாறணும். நீங்க பெத்த புள்ளதானே அவரை கண்டிச்சு திருத்தலாம்ல. அவனை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. கோபம் வந்தா அவன் மனுஷனா இருக்க மாட்டான். தாய்க்கும் பேய்க்கும் வித்தியாசம் தெரியாது. அதனாலதான் சொல்றேன், அவங்கிட்ட போய் இதையெல்லாம் பேசி வேணா வம்பு வச்சுக்காதப்பா. நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் போயிடுப்பா. அம்மணி டேய், என்ன தீப்பெட்டி வாங்கலான்னு வந்தாங்க. இப்ப எங்க இருந்து வர நீ? பெட்டி கடையில இருந்து பீடி வாங்கிட்டு நேரா இங்க வர்றங்க. ஏண்டா அங்கேயே ஒரு திரி தொங்கிட்டு இருப்பான்ல, அதுல 10 வச்சு எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அது சரியா பத்திக்காதுங்க. அப்புறம் அம்மனி கையில தீப்பெட்டி வாங்கி 10 வச்சா குபீர்ல பத்திக்குங்க. எத்தனை வருஷமா நடக்குது இந்த வேலை? 10 வருஷமா அம்மனி கையில தீப்பெட்டி வாங்கி தான் 10 வச்சிருக்கிறேங்க. என் மக கையிலையா? ஆமாங்க. பவானி, பெருசுக்கு தீப்பெட்டி கொண்டு வா. இந்தங்க பத்தி கூட அவங்ககிட்ட. ஐயோ இது இல்லைங்க.
அட இது தீப்பெட்டி தான்டா. இது தீப்பெட்டி தான் எனக்கு தெரியும், ஆனா இது உங்க பொண்ணு இல்ல. என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டுக்க? இது என் பொண்ணு தான்டா. எனக்கு தெரியாதா? இது உங்க பொண்ணு இல்ல. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? செக்க செவேல்னு தலதலன்னு தங்க விக்கிரம் மாதிரி பழைய இருப்பாங்க. அதோ அவங்களே வந்துட்டாங்க. இங்க என்ன நடக்குது மாமா? பட்டிமன்றம் நடக்குதுமா. காவேரி என்பவள் தாயா மகளான சார் பட்டிமன்றம் நடத்துறாரு. என்ன முடிவாச்சு? முடிவாயிரு பாயிரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிரு. நீ உள்ள போய் 2 பாட்டில் சீமன் எடுத்துட்டு வா, நான் முடிவு பண்றேன். அப்பா எதுக்குப்பா? சார் டீ குடிக்க போறாருல. மாமா நானும் நீ காசு பண்ணாத, கையெடு கையெடு. ஏண்டா அவ வயசுல இறக்கி விட்டேன், அதுக்காக வயசு பழைய மேல ஏத்தி விட்டீல. என்னை பார்த்தா அவங்க அப்பா மாதிரி தெரியுதா? டேய் 10 வருஷமா நீ வச்சதெல்லாம் தீலடா. இப்ப நான் உனக்கு வைக்க போறேன் பாரு தீ. 2ஆம் நேரம்னா இலக்கு நடக்கும் போச்சா? வர மாட்டேன். புளிய செகண்ட் வைப்பா. புளிய முதல்ல. எதுக்கு வந்தீங்க? கேர்ள்ஸ் கேட்டல, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கொடுங்க. உன் பேரை சொல்லு, கொடுக்குறேன். கோலுச கொடுங்க. உன் பேர் என்ன? ஐயோ அப்பா கீழே. இங்க கட்டில் கடிலையா? ஐயோ கீழே அப்பா பேசிட்டு இருக்காரு, தெரிஞ்ச எனக்கு கொண்டு போட்டுருவாரு. உங்க அப்பா என்ன சந்தன கடத்தல் வீரப்பனா? இப்படி பயப்படுற? ஓகே, இதுவும் ஒரு விதத்துல நல்லதா தான் போச்சு. ஐடியா பண்ணிட்டேன். ஐயோ உட்காராதீங்க. சரி படுத்துக்கிறேன். ஐயோ இப்போ உன் பேரை சொல்ல போறியா இல்லையா? பெருசு. ஐயோ இப்பவாது பேரை சொல்றியா? பாரதி. ஓ, புரட்சி கவிஞர் பாரதியா? பேருதான் சொல்லிட்டேன்ல, கொலுச கொடுங்க. அதே எப்படி? இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. என்ன பார்த்து காதலிக்கிறேன்னு சொல்லிரு, கேர்ள்ஸ் கொடுத்துறேன். ஓஹோ அப்ப சரி, பெருசு கூப்பிட வேண்டியதுதான். ஐயோ வேண்டாம். அப்ப சொல்லு, நான் உன்னை காதலிக்கிறேன். ஏய் என்னடி தெருவுல மீன் விக்கிற மாதிரி கத்துற? கொஞ்சம் நளினமா ரொமான்டிக்கா சொல்லவனா? இத பாரு, தேவா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. தேவா நான் உன்னை காதலிக்கிறேன். ஐயா, இவ காதலிக்கிறாளோ உட்கார இருக்கிறாளான்னு தெரியலையே. என்னமா அந்த காலத்து படத்துல வர மாதிரி 60 கிலோமீட்டர் தூரத்துல நின்னுட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி காதல் வரும்? எப்படி? அப்படியே பக்கத்துல வந்து அன்பா அணைச்சுக்கிட்டு கட்டி புடிச்சு தேவா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லு. மாட்டேன். அப்ப பெருசா கூப்பிட வேண்டியதுதான். பெருசு வா. சத்துக்கான பையன். வா, கூப்பிடு எடுத்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, வீடு வரைக்கும் கொண்டு போய் டிராப் பண்ண முடியுமா? முடியாதா? இட்ஸ் ஓகே. என் கொலுசு. கொலுசு நாளைக்கு வந்து நானே கொடுத்துறேனே. நீங்க வர வேண்டாம், நானே வந்து. ஓ, நாளைக்கு நீயே வந்து இன்னொன்னு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன்ற. ஓகே ஓகே, வில் மீட் இன் ஊட்டி. பை.